ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் இன் தமிழ். உங்களுக்கு ஏதாவது நாங்கள் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் வியூஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நானும் நிறைய எஃபர்ட் போடுறேன் இந்த வீடியோவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கு. பட் என்னதான் நான் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் பண்ணாலும் அதுக்கான ட்ரை பண்ணாலும் உங்களோட உதவி, அதாவது ஒரே ஒரு லைக் நீங்கள் போடுறதுனால வீடியோ ரொம்பவே சீக்கிரம் ப்ரொமோட் ஆகும். நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ இன்னும் பெட்டர் ஆகும், இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஒரே ஒரு உதவி தான் நண்பர்களே, ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ பத்தின உங்களை கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ROE என்ன அப்படிங்கறத இங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ROE என்னன்னா ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி. சோ நார்மலா ஒரு கம்பெனில எவ்வளவு equity ஷேர்ஸ் இருக்கு, அந்த equity கேபிட்டல் இருக்கு இல்லையா, அந்த கேபிட்டல் இப்ப நான் சொன்ன அந்த 50% 50,000 நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இன்ட்ரெஸ்ட்ல. அந்த 50,000 மட்டும் தான் ஷேர்ஸா இஷ்யூ பண்ணிருக்கு. மேபி இது எனக்கிட்ட ஃபுல்லா இருக்கலாம், இல்ல நான் ஷேர்ஸா கூட பாதி கொடுத்துருக்கலாம். அந்த 50,000ல அந்த 50,000ல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுல டோட்டல் கேபிட்டலோட ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கறத பார்த்தோம். இதுல மார்க்கெட் கேபிட்டல்ல எவ்வளவு பாகம் ஷேர்ஸா கொடுத்துருக்காங்க, அந்த பாகத்துக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணுது அப்படிங்கறத மட்டும் சொல்றதுதான் ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. சோ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ல 50,000 உங்களோட காசு, 50,000 நீங்க கடனுக்கு வாங்கி இந்த 1 லட்சம் ரூபாய் கேபிட்டல் போட்டு பண்ணிருக்கீங்க. சோ உங்களோட 50,000 தான் இந்த கம்பெனில எக்விட்டி அப்படின்னு சொல்ல முடியும். பேலன்ஸ் 50,000 டெட், கடன், அதாவது லயபிலிட்டின்னு சொல்லலாம். சோ முதல் நீங்க போட்ட அந்த 50,000க்கு மட்டும் என்ன ரிட்டர்ன் வருது ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது தான் ROE. சோ ROE அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ ஒரு கம்பெனியோட எக்ஸ்பான்ஷனுக்காக வெளியில இருந்து கடன் வாங்கியிருப்பாங்க, பேங்க்ல இருந்து வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கலாம். சோ அது எல்லாமே வட்டிக்கு வாங்கியிருக்காங்களா இல்ல ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேட் ஆகுது. வட்டிக்கு வாங்கியிருந்தாங்கன்னா லயபிலிட்டி ஆயிடும், அதுவே ஷேர்ஸா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இக்விட்டி ஆயிடும். சோ இந்த கேஷை இன்வெஸ்ட் பண்ணி, இந்த டோட்டல் கேஷை இன்வெஸ்ட் பண்ணி என்ன மாதிரியான ரிட்டர்ன் எடுக்கிறாங்களோ அது ROCE ஆயிருது. ஆனா ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களோட கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணி எவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கிறாங்க வருஷத்துக்கு அப்படிங்கிறது தான் ROE அப்படிங்கிறது. என்ன புரிஞ்சுது, எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல வீடியோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது நாங்க இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சைனிங் ஆஃப். நான் உங்க செந்தில். நன்றி, வணக்கம்.